ஹாய் எவ்ரிவன். ரோஜா செடிகளில் இந்த அளவுக்கு துளிர்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம். உங்களுக்கே தெரியும், நான் மாடியில் கிட்டத்தட்ட ஒரு 500 ரோஜா செடிகளை வளர்த்திக்கிட்டு இருக்கிறேன். எல்லா செடிகள்லேயுமே நல்லா நியூ ஷூட்ஸ் வந்திருக்குது. பார்த்திங்கன்னா அந்த செந்தளிர்கள் ஒரு ஒரு செடியிலையும் இந்த மாதிரி தான் கொத்து கொத்தா நிறைய வந்திருக்கு. பார்க்குறதுக்கே அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி, அதாவது ரோஸ் பெஸ்டி உரம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய உரங்கள் தயார் பண்ணி செடிகளுக்கு கொடுத்துருக்குறேன். வாரத்துக்கு ஒரு உரம், 3 நாளைக்கு ஒரு உரம், 10 நாளைக்கு ஒரு உரம், அந்த மாதிரி ஷெட்யூல் போட்டு நான் கொடுத்துருக்குறேன். பட் ஆனால் எந்த உரத்துலேயுமே இந்த அளவுக்கு ரிசல்ட்டை நான் பார்க்கல. அந்த உரத்துலேயும் நல்லா வரும், இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனால் இந்த மாதிரி துளிர்களும் மொட்டுக்கள், பெரிய சைஸில் மொட்டுக்கள், பெரிய சைஸில் பூக்கள், அதுவும் கலர்ஃபுல்லான பூக்கள். இங்கே பாருங்கள் எத்தனை செந்தளிர்கள் வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரியெல்லாம் நான் அந்த உரங்களில் நான் பார்க்கல. என்னைக்காவது ஒரு நாள் அந்த மாதிரி நமக்கு அதில் கிடைக்கும், சரிங்களா? பட் ஆனால் ரோஸ் பெஸ்ட் என்னைக்கு நான் கண்டுபிடிச்சனோ அந்த அன்னையிலேருந்து நான் செடிகளுக்கு கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தாங்க, செடி முழுக்க துளிர்கள் தாங்க. பாருங்கள் எத்தனை துளிர்கள், ஒரு ஷூட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 துளிர்கள் அந்த மாதிரி எல்லாம் கூட வருது. ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு மேஜிக் உரம் நம்மளுடைய ரோஸ் பெஸ்டி. ஸோ இந்த ரோஸ் பெஸ்டி மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு கைப்பிடி, நீங்கள் தொட்டியில் இருக்க செடியாக இருந்தால் ஒரு கைப்பிடி கொடுத்தீங்கன்னா போதும். இதே நிலத்தில் இருக்கிற செடியாக இருந்தால் ஒரு 1.5 கைப்பிடி அந்த மாதிரி கொடுக்கணும். ஏன்னா நிலத்தில் வேர்கள் நல்லா பரவும். ஸோ கொஞ்சம் உரங்கள் சேர்த்து கொடுக்கணும். தொட்டியிலன்னுங்கும்போது ஒரு 3-4 சட்டி மண் தான் இருக்கும். ஸோ அதனால் ஒரு கைப்பிடி கொடுத்தாவே போதும். உரம் கொடுத்துட்டு வாரம் ஒரு மருந்து ஸ்ப்ரே பண்ணும் பொழுது, ரெண்டுமே சேர்ந்த மாதிரி நம்ம செஞ்சிட்ருக்கும் பொழுது செடிகள் நல்ல இம்யூனிட்டி பவரோட நல்ல ஹெல்த்தியாக, இந்த மாதிரி அந்த செடிகளை பார்க்கும்போதே நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிற மாதிரி நம்ம செடிகள் வளரும். ஓகேங்களா? நீங்களும் ஜஸ்ட் ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய மண்கலவை நான் சொல்கிற மாதிரி மண்கலவையாகவே நீங்களும் அமைச்சிருந்தீங்கன்னா, செஞ்சுருந்தீங்கன்னா அப்படியே சூப்பராக சூட் ஆகிடும். வேர் வளர்ச்சி நல்லாவே வரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற ரோஜா செடிகள்லையுமே இதே மாதிரி துளிர்களை வர வைக்க முடியும், ரோஸ் பெஸ்டி நீங்கள் கொடுக்கும் பொழுது. ஓகேங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. ரோஸ் பெஸ்டி வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஜக்கம்மா சொன்னால் கரெக்டாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.